கண்ணாடி முன். ஆசிரியர் நிர்மலா ராகவன். முதல்ல உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கங்க. குரலில் சற்றும் கோபம் இல்லாமல் தான் மனைவி அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாள். ஆனால் அதில் பொதிந்து கிடந்த ஏளனம். வேண்டும், நன்றாக வேண்டும். சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த மாதிரி. ஏற்கனவே உண்டாக இருந்த மனைவியிடம் அவளுடைய உடலை பற்றி கிண்டல் செய்வானேன், இப்படி வாங்கி கட்டிக்கொள்வானேன்? அவருக்கு எல்லோர் மேலேயும் கோபம் வந்தது. பிறந்தநாள் என்று அவரை தூக்கி போகாத குறையா வெளியே அழைத்து போன அந்த 5 நண்பர்கள் மேல், அவர்களுடன் பார்த்த படத்தின் கதாநாயகி மேல், இன்னும் தன் மேலேயே. இந்த சிம்ரன் ஒருத்தி எதற்காக உடலை இவ்வளவு கச்சிதமாக வைத்திருக்க வேண்டும்? அட, அழகாக ஒல்லியான உடல் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே. அதை இப்படியா வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும்? இடுப்பு தொப்புள் என்று அணு அணுவாக. இவரை போன்ற இளிச்சவாயர்கள். ஆகா, இன்னும் கூட நமக்கு இளமையின் உத்வேகம் இருக்கிறதே என்ற பூரிப்புடன் மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து செய்த சதி. இல்லாவிட்டால் முக்காலே மூவிசம் கிழவனாகிவிட்ட தனக்கு அந்த பெண்ணை பார்த்து எதற்கு இத்தனை கிறக்கம் ஏற்பட வேண்டும்? பார்த்ததுதான் பார்த்தோமே, அப்போது உண்டான மயக்கத்தை மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கலாம் இல்லையா? படத்தின் பாதிப்பு குறையாமலே வீட்டுக்கு வந்தவருக்கு காலை பரத்தி கொண்டு குரட்டை விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்ததும் எரிச்சல் பொங்கியதில் என்ன ஆச்சரியம்? சனியன் எனக்கு போய் இப்படி ஒன்று வாச்சிருக்கே என்று அவளை மனதுக்குள்ளேயே திட்டி தன்மேல் பரிதாபப்பட்டு கொண்டார். அப்போது கண் விழித்தவள், வந்துட்டீங்களா என்ற தூக்க கலக்கத்தில் கட்டை குரலில் கேட்டது அவரது ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. வராமல் தேட்டரிலேயே படுத்துக்குவாங்களா? இல்லை, இது உன் புருஷனோட ஆவின்னு நினச்சிட்டியா என்று எரிந்து விழுந்தார். அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். ரொம்ப போட்டுட்டீங்களா, பேசாமல் படுங்க என்றாள் மனைவிகளுக்கே உரிய விவேகத்துடன். யாரடி போட்டாங்க? புருஷனை மயக்கிற மாதிரி உடம்ப வச்சுக்க தெரியல, பெருசாக பேச வந்துட்டா என்று புரிந்தவர், ஏண்டா வீட்டுக்கு வர்றோம்னு இருக்கு, வந்தா பூரியாட்டம் ஒப்பி போன உன் மூஞ்சியை பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. சிம்ரனை கட்டிக்க போகிறவன் கொடுத்து வச்சவே என்று ஏகமாக உளறினார். அவளுக்கு ஏதோ புரிந்தாற் போல் இருந்தது. முதலில் மெல்லிய புன்னகை. அப்போதான் சொன்னால், முதல்ல உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கோங்க. அசரீரியை போல் வேலை கெட்ட வேளையில் அவள் குரல் கேட்ட வண்ணம் இருந்தது. காலையில் பல் துலக்கிய கையோடு பாத்ரூமில் சவரம் செய்து கொள்ளும்போது, குளித்துவிட்டு தலையை வாரிக்கொள்ளும்போது, ஏன் காரை ஓட்டி போகும் வழியில் ஏதோ ஒரு சிவப்பு விளக்கில் நிற்கும்போது முகத்திற்கு மேல் இருந்த கண்ணாடியை திருப்பி இப்படி பல கோணங்களில் கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து கொண்டவருக்கு ஒன்று புரிந்தது. மனைவி சிம்ரன் மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தானும் சினிமா கதாநாயகன் போல் இருக்க வேண்டாமோ? ரஜினி எவ்வளவு இளமையாக இருக்காரு பாருங்க. அவருக்கும் உங்கள் வயசுதானாம். அண்மையில் சந்திரமுகி படம் பார்த்து கொண்டிருக்கும் போது மனைவி காதருகே குனிந்து முணுமுணுத்தது நினைவில் எழுந்தது. அவருக்கு படத்தின் ஆரம்பத்திலேயே சுவாரஸ்யம் போய்விட்டது. இதெல்லாம் ஒரு படம்னு பார்க்குறாங்களே, அறிவு கெட்டவங்க என்று தமிழ் பட ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக வைத்தார். மனைவியை மயக்கிய அந்த கதாநாயகனை பொறாமையுடன் வெறித்தார். ஒரு படத்துக்கு 50 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கில் செலவழித்து வழுக்கை தலையை மறைக்க கரிய நிறத்தில் விக் வாங்க முடியும் தான். இத்தாலி நாட்டுக்கு போய் முகத்திலும் உடம்பிலும் தொங்கும் வேண்டாத சதையை எல்லாம் அறுவை சிகிச்சையால் அகற்றிக்கொள்ளவும் முடியும். தனக்கு அதெல்லாம் முடியுமா? கேவலம் மாத சம்பளக்காரன். இந்த லட்சணத்தில் வெளிநாட்டில் படிக்கும் மகனுக்கு வேறு அவ்வப்போது தண்டமாள வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் நண்பர்களுக்கு தெரிகிறதா? உனக்கென்னப்பா, ஒரே மகன், மகா புத்திசாலி. நீங்கள் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் வீட்டில், எப்போவும் ஹனிமூன் தான் என்று விவகாரமாக கண்ணை சிமிட்டி வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்வார்கள். ஹனிமூனாவது? அந்த வார்த்தை காதில் விழுந்தாலே அவருக்கு தன் கல்யாணம்தான் நினைவுக்கு வந்து பயமுறுத்தும். குப்பன், அதுதான் அவருடைய பெயர். அவரை கேட்காமல் அவருக்கு பிடிக்காத பெயரை வைத்துவிட்டார்கள். இஸ், இக் போன்ற வடமொழி எழுத்துக்கள் 1 2 கலந்து
நாகரிகமாக இல்லை. தன் பெயர் என்ற பெரிய குறை அவருக்கு. போதாத குறைக்கு பள்ளியில் ஷியாம் என்ற மாணவன் சாம்புவாக, சம்சுரு என்ற மலாய் மாணவன் சம்சுவாக, இவரை குப்ப என்று அழைத்தார்கள் சக மாணவர்கள். வாத்தியார்களும் புனைப்பெயர் வைத்து சிரித்த காலம் அது. தன் பெயரை சுருக்கி அழைத்து பிறர் சிரிக்கும்போது அதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு சிரிக்க முடியவில்லை அவரால். அழுகைதான் வந்தது. வயது ஆக ஆக தனக்கு வரும் மனைவிக்காவது பெயர் அழகாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் அவருக்குள் எழுந்தது. அதனால தானே பொண்ணு பேரு சரோஜாவாம் என்றபடி மேலே ஏதோ சொல்ல வந்த அம்மாவை இடைமறைத்து, இதையே முடிச்சிடுங்க என்றார் அவசரமாக. நீ பார்க்க வேணாம் என்று அம்மா அதிசயப்பட்டு கேட்டபோது பரவாயில்லை என்று மட்டும்தான் அவரால் சொல்ல முடிந்தது. சரோஜா, ஆகா, எவ்வளவு அழகான பெயர்! பெயரே இவ்வளவு அழகாக இருந்தால் உருவம் எப்படி இருக்கும்? அடுத்த சில மாதங்கள் இனிமையாக கற்பனையில் கழிந்தன. மனைவியின் பெயரில் இருந்த அழகிற்கும் உருவத்துக்கும் இஞ்சி கூட சம்பந்தமில்லை என்று உணர்ந்து அவர் அதிர்ந்தபோது அவள் கழுத்தில் தாலி ஏறி இருந்தது. இவ இவ்வளவு குண்டுன்னு ஏமா முதல்லையே சொல்லலை? அம்மாவை தனியாக பார்த்தபோது அலமாட்டம் குறையா கேட்டார். நீ எங்கே சொல்லவிட்ட என்று பழியை அவன் மேலேயே திருப்பினாள் தாய். இப்போ அதனால் என்ன மோசம்? நலபாகமாக சமைக்கிறா, நீயும் குண்டாயிட்டா போகுது என்று சமாதானப்படுத்தினாள். அப்படியும் அவர் முகம் வாடி இருந்ததை பொறுக்காது, எல்லா பொண்ணுங்களும் ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் குண்டா தானே போயிடுவாங்க, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா என்று ஆரம்பித்தாள். நல்ல வேளை மனைவியின் பிரசவம் கடினமாக இருந்தது. சற்றே இளைத்தாள். இருந்தாலும் ஏமாந்து விட்ட உணர்ச்சி அவரை அலைக்கழித்து கொண்டே இருந்தது. எதற்காகவாவது அவளை விரட்டுவார். அவரது போக்கால் பாதிக்கப்படாது எருமை மாட்டு மேல் மழை பெய்தது போல் அவள் சும்மா இருந்தது அவரை மேலும் ஆத்திரப்படுத்தியது. இன்றோ பயம் சுத்தமாக விட்டு போய் அவரையே பழிக்கிறாள். எதையோ இழந்து விட்டது போல் இருந்தது. யாருடனும் பேச பிடிக்காமல் பத்திரிகைகளில் வரும் தத்துவ போதனைகளை படிக்க ஆரம்பித்தார். அப்படியாவது நிம்மதி கிடைக்காதா? காவி கட்டிய ஒருவர் இந்த அரிய யோசனையை அளித்தார். மனம் உற்சாகமாக இருந்தால் உடலில் இளமை துள்ளி விளையாடும். சிறு தயக்கத்திற்கு பின் ஹைபர் மார்க்கெட்டுக்கு போய் மறிக்குழந்து வாசனை அடித்த சென்ட் ஒரு குப்பி வாங்கி கொண்டார். கல்யாணமான புதிதில் உபயோகித்தது. அதற்கு பிறகுதான் உல்லாசமே போய்விட்டதே. கணவர் அடிக்கடி கண்ணாடியில் அழகு பார்த்து கொள்வதையும் இப்போது சென்ட் உபயோகிப்பதையும் கண்டும் காணாது போல் இருந்த சரோஜா குழம்பினாள். 40 வயதில் நாய் குணம் என்பார்களே, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சென்ட் வாசனை புத்துணர்ச்சி அளிக்கவில்லை. அடுத்த முறை கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டபோது உப்பும் மிளகும் கலந்தது போன்றிருந்தது தலைமையில். அவர் கண்ணை உறுத்தியது. என் முடி ரஜினியுடையதை விட எவ்வளவு அடர்த்தி என்ற பெருமையும் இயலாமல் இல்லை. தனக்கு எதற்கு விக்கும் மண்ணாங்கட்டியும்? முடி மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் இன்னும் 10 வயது குறைவாக காட்டுமே. குளிக்க போனவர் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் வெளியே வரவில்லையே என்று பயந்த மனைவி தன் பலத்தையெல்லாம் பயன்படுத்தி கதவை உடைக்காத குறையாக தட்ட அசட்டு சிரிப்புடன் வெளிப்பட்டார். இது என்னங்க கன்றாவி? சிரிப்பை அடக்க முயற்சித்து தோற்றவளாய் கேட்டாள். அமில மலையிலேயே நனைஞ்சிட்டேன் என்று வெகுவாக கருத்த தன் முடிக்கு ஒரு காரணத்தை கற்பித்தார். தான் எதிர்பார்த்தபடி மனைவி தன் புதிய முக அழகில் அப்படி ஒன்றும் மயங்கவில்லையே என்ற வருத்தம் அவருக்குள் எழுந்தது. வேறு எங்காவது கோளாரோ? உடல் பூராவையும் பார்த்து கொள்ள முழுநில கண்ணாடி ஒன்றை வாங்கி மாட்டினார். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது மனைவியின் எகத்தாளம். நம் வயிறு எப்போது எப்படி இப்படி 8 மாத கர்ப்பிணி போல் பருத்தது? முடிச்சாயம் வாங்கிய அதே கடைக்கு போய் சில மணி நேரங்களை செலவிட்டார். வெளியே வரும்போது அவர் கையில் இருந்த பொட்டலத்தில் ஒருவித இரும்பு பட்டி இருந்தது. ஏதோ மருந்து சேர்க்கப்பட்டதாம். வயிற்றை சுற்றி சுற்றி கட்ட வேண்டும், எந்நேரமும் அணிய வேண்டும், சில வாரங்களுக்குள்ளேயே வித்தியாசம் புலப்படும் என்று அங்கிருந்த சீன மாது அடித்து சொல்ல, இந்த பானை வயிற்றை குறைக்க 110 ரிங்கிட் செலவழிப்பதில் தப்பொன்றும் இல்லை
என்று துணிந்து வாங்கிவிட்டார். இப்போது நிமிர்ந்துதான் உட்காரவோ நடக்கவோ முடிந்தது. நாற்காலியில் அமர்ந்து சாப்பிட்டாலும் எந்நேரமும் வயிறு வெடிப்பது போல் இருந்ததால் சாப்பிடும் அளவு கணிசமாக குறைந்து போயிற்று. வயிறு சரியில்லையா, சாப்பாடு நல்லா இல்ல என்றெல்லாம் மனைவி ஆதங்கத்துடன் கேட்டபோது மனதுக்குள் கொக்கரித்து கொண்டார். என்னை மட்டம் தட்டினாயி, இன்னும் கொஞ்ச நாளிலேயே பாரு. கொஞ்ச நாளில் தலை சுற்றல் தான் வந்தது. பொறுக்க முடியாது போக மருத்துவரிடம் போனார். எடையை ஒரேடியாக குறைக்க ஏதோ செய்கிறீர்களா? அதான் இரத்த அழுத்தம் குறைஞ்சு போய் தலை சுத்துது. சாதாரணமாக கோடீஸ்வரன் தான் இப்படி செய்வாங்க என்று அந்த மனிதர் பிட்டு பிட்டு வைத்து ஒரு மாதிரியாக பார்க்க மானம் போயிற்று குப்பனுக்கு. வீடு திரும்பியதும் முதல் வேலையாக பெல்ட்டை சுற்றி பழைய துணிகளுக்கடியில் ஒளித்து வைத்தார். அவ்வளவு விலை கொடுத்து வாங்கியதை தூர எறியவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. அன்று அவர் வேலை முடிந்து வந்தபோது வழக்கத்துக்கு விரோதமாக மனைவி யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தது கேட்க மறைந்திருந்து கேட்டார். அவர் முந்தி மாதிரி என்ன சீன்றது கிடையாது. எப்பவும் ஏக்கமா எதையோ நினச்சிக்கிட்டு சரியாக சாப்பிட்றதில்ல. வீடெல்லாம் கண்ணாடி வாங்கி மாட்டி அழகு பார்க்குறதுக்கே விடலை பசங்க தோத்துருவானுங்க போ. ஏதேனும் சின்ன வீடு சமாச்சாரமோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. இவரை விட்டா இத்தனை வயசுக்கு மேலே நான் என்னடி பண்ணுவேன்? மெய் சிலிர்க்க வந்த வழியே மீண்டும் நடந்தார் குப்பன். மனைவிக்கு தன் மேல் அன்பு இல்லாமல் இல்லை. ஆண் அழகராக இருக்கும் ஒருவரை திரையில் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் எல்லோரும் வாழ்க்கை துணையாக முடியுமா? ஏதோ உரைத்தது. சிம்ரனோடு மனைவியை தான் ஒப்பிட்டு பேசியது மட்டும் என்ன நியாயம்? அந்த பஞ்சாபி நடிகையால் அப்பள வயிற்றில் குழம்பும் கத்திரிக்காயும் பொரியலும் ஜலஜாவின் கைமணத்தோடு ஆக்கி போட முடியுமா? வீட்டுக்கு திரும்பியவர் கையில் பழைய தினசரியில் சுற்றப்பட்ட மல்லிகைப்பூ, ஒரு பிளாஸ்டிக் பை பிதுங்க ரசமலாய், சூரியகலா, பால்கோவா, பாதாம் அல்வா என்று விதவிதமான இனிப்பு வகைகள். இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டா நான் இன்னும் குண்டாயிடுவேன் என்று செல்லமாய் சினுங்கிய மனைவியை ஆசையுடன் பார்த்தார். நீ இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு. இறுக்கமாக கட்டிக்கிட்டா. ஏங்க, எலும்பு நொறுங்கிடுமோன்னு பயப்பட வேண்டாம் பாரு என்றபடி அவளை நெருங்கினார்.